நமக்கு வேலை ஆனால் போதும், சம்பளம் மட்டும் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்திக்காரங்களை வேலைக்கு வைக்கிற தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த கடைக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபலோடா ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்கான். இவன் வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள் நீங்களே. அவனோட விந்து அணுக்களை எடுத்து என்ன பண்ணுறான்னா ஐஸ்கிரீமில் கலந்து அவன் சேல் பண்ணிகிட்டு இருக்கான். இது போல் அவன் பண்ணுறான். அப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பானிபூரி விற்கிறானுங்களே, அவனுங்க என்னத்தை கலக்கிறாங்கன்னு யாருக்குங்க தெரியும்? எவ்வளோ பேரே போயிட்டு அவன்கிட்ட வாங்கி வாங்கி சாப்பிட்றோம் பானிபூரி. பையா இன்னொன்று கொடு நல்லா இருக்குது இன்னொன்று கொடுன்னு வாங்கி வாங்கி சாப்பிட்றோம். அப்போது இவன் இவ்வளோ பண்ணுறான். அப்போ அவனுங்க என்னென்ன பண்ணுவானுங்க? பான்பராக் போடுறானுங்க, அப்படியே அதே கையோடு எடுத்து வந்து போகிறான். ஒரு க்ளவுஸ் பொறுத்து இல்லை, ஹைஜீனிக் இல்லை, நீட்னஸ் கிடையாது. மக்களுக்கு வந்து நிறைய நோயை வந்து பரப்பி விட்டுட்ருக்கானுங்க. நம்ம ஆனால் அவனுங்க கிட்ட போயிட்டு தான் ப்ரோ இன்னொன்று கொடுக்குறோன்னு என்ன பண்ணுறோம்? வாங்கி வாங்கி சாப்பிட்றோம். தயவு செய்து இனிமேல் இந்திக்காரங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்றத நிறுத்துங்க. எவ்வளோ குழந்தைகள் சாப்பிட்ற ஐஸ்கிரீம்லேயே அவன் என்ன பண்ணுறான்? அவனோட விந்தணுக்களை எடுத்து சேர்க்குறான். அப்போது பெரியவங்க சாப்பிட்ற நம்ம பானிபூரியில் என்னென்னத்தை சேர்ப்பான்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. தயவு செய்து இனிமேல் இந்திக்காரன்கிட்ட வாங்கி சாப்பிட்றத எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நன்றி, வணக்கம்.